ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். ஆதவ் அர்ஜுனா லாட்ரி மார்டினின் மருமகன் என்ற அடையாளத்தை தாண்டி அரசியலில் தனக்கான ஒரு இடத்தை பிடித்தவர். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மூலம் அரசியலில் ஈடுபடத் தொடங்கிய ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து துணை பொதுச் செயலாளராக இருந்து வந்தார். ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பல்வேறு நிகழ்வுகள் கூட்டங்களை ஒருங்கிணைத்த அவர் விசிக விருது வழங்கும் விழா, விசிக பூத் ஏஜென்ட்டுகள் கூட்டம் ஆகியவற்றை நடத்தி விசிகவுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தினார். அதன் உச்சகட்டமாக திருச்சியில் லட்சக்கணக்கானவர்கள் திரண்ட விசிக மாநாட்டை ஒருங்கிணைத்து ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என அனைத்து கட்சிகளையும் சற்றே திரும்பி பார்க்க வைத்தார். இப்படி விசிகாவின் வளர்ச்சியில் 1.5 ஆண்டுகளாக ஆதவ் அர்ஜுனாவின் பங்கு இருந்த நிலையில் ஒரு கட்டத்தில் ஆதவின் சில கருத்துகள் திமுக விசிக கூட்டணிக்குள் மனக்கசப்பு ஏற்பட காரணமாக இருந்ததாக கூறப்பட்டது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற விசிகாவின் அடிப்படை கொள்கைகளை உயர்த்தி பிடிக்க தொடங்கினார் ஆதவ் அர்ஜுனா. ஆனால் இதனை திமுக தலைமை விரும்பவில்லை என்றாலும் ஆதவின் கருத்து கட்சியின் கொள்கைகளுள் ஒன்றுதான் என திருமாவளவன் ஆதரவாக பேச கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என விசிகாவிற்கு மறைமுக ஆஃபரை விஜய் கொடுத்ததாக கூறப்பட்டது. இதனால் கோபத்தின் உச்சிக்கே திமுக தலைமை சென்றதால் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணியில்தான் விசிக என திருமாவளவன் அறிவித்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் உச்சகட்டமாக விஜய் பங்கேற்ற புத்தக வெளியீட்டு விழாவை திருமா புறக்கணிக்க அங்குதான் பெரிய ட்விஸ்ட் கொடுத்தார் ஆதவ் அர்ஜுனா. கட்சியின் தலைவரே கலந்து கொள்ளாத நிலையில் துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டதோடு திருமா பங்கேற்காததற்கு கூட்டணி அழுத்தமே காரணம் என விஜய் சொன்ன கருத்தை வரவேற்றிருந்தார். இறுதியில் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் இருந்தே விலகுவதாக அதிரடியாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். விசிகாவில் இருந்து விலகிய அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருக்கிறார் என்று கூறப்பட்டது. இது தொடர்பாக அவரிடமே கேட்கப்பட்ட நிலையில் எங்கு இணைகிறேன் என்பதை விட என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்கிறேன், எதிர்கால திட்டம் குறித்து ஆலோசித்து விரைவில் அறிவிப்பேன் என்று கூறியிருந்தார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருப்பதாக கூறப்படுகிறதே என்ற கருத்துக்கு மறுப்பு ஏதும் தெரிவிக்கவில்லை என்பதால் ஆதவ் தமிழக வெற்றிக் கழகத்தில் தான் இணைகிறார் என அரசியல் விமர்சகர்கள் உறுதியாக தெரிவிக்க ஆரம்பித்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தரப்பிலிருந்து எந்த சிக்னலும் கிடைக்கவில்லை என்பதால் அதிமுக பக்கம் தன் கவனத்தை ஆதவ் அர்ஜுனா திருப்பியிருப்பதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் உண்டாக்கியிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை தொடர்ந்து 10 தேர்தல் தோல்விகளை சந்தித்திருப்பதால் எப்படியாவது விஜயை கூட்டணிக்குள் இணைக்க வேண்டும் என்று திட்டமிட்டதாக கூறப்பட்டது. அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாத நிலையில் தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் பக்கம் பார்வையை அதிமுக திருப்பியதாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன. 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்காக திமுக தரப்பில் ராபின் சர்மா புக் செய்யப்பட்டுள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே பிரசாந்த் கிஷோரை கொண்டு வர வேண்டும் என எடப்பாடி தீவிரம் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவரால் பிரசாந்தை ரீச் செய்ய முடியாமல் தவித்து வருவதாக கூறப்படும் நிலையில் அதிமுகவில் என்ட்ரி கொடுத்து பிரசாந்தை உள்ளே இழுக்க ஆதவ் அர்ஜுனா திட்டமிட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது.
அதாவது என் சேவை அதிமுகவுக்கு தேவை என்பதை உணர்ந்து அதிமுகவில் இணைய ஆதவ் அர்ஜுனா ரெடியாகி உள்ளதாகவும், பிரசாந்த் கிஷோருடனான நட்பு காரணமாக அவரை அதிமுகவின் வியூக வகுப்பாளராக நியமனம் செய்ய ஆதவ் காய்களை நகர்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிரசாந்த் கிஷோருக்கு தேர்தல் பணிகளுக்காக 300 கோடி ரூபாய் வரை பேசப்பட்டிருப்பதாகவும், பட்ஜெட் ஓகே என்றால் பிரசாந்த் கிஷோர் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தேர்தல் வகுப்பாளராக வர வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. விரைவிலேயே எடப்பாடி சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கும் நிலையில் சுற்றுப்பயண தொடக்க நாளில் அதிகாரப்பூர்வமாக அதிமுகவில் ஆதவ் அர்ஜுனா இணைய உள்ளதாகவும் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது எதிர்காலங்களில். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.